ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2023. ராகு பகவான் 8/10/2023 அன்னைக்கு ராகு பகவானும் கேது பகவான் பெயர்ச்சியார். சோபகிருத்து வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி பெயர்ச்சி நடக்கிறது. மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவானும், அதாவது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கும், அதாவது சித்ரா நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் கேது பகவான் பெயர்றார். இந்த பெயர்ச்சி 26/4/2025 வரலும் இருக்குது. அதாவது விஸ்வாசு வருஷம் சித்திர மாதம் 13ஆம் தேதி வரலும் இருக்குது. இந்த பெயர்ச்சியினுடைய பலன்கள் என்னென்ன, அதற்கு பிறகு ராகு கேது ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகு பகவான் 1.5 வருஷத்துக்கு, ராகுவும் கேதும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகங்கள். ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதத்திற்கு 2 மாதம், அதாவது ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்குது. அந்த 9 பாதங்களுக்கு 18 மாதங்கள் மாறுற விதம் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிகிட்டே இருக்குது. இதனால் என்ன அப்படின்னா, பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள் ஒரு 2லேருந்து 4 மாதம் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. அதாவது ராகு கேது பயிற்சியினால் பிரச்சனைகள் வருமேயானால் 2-3 மாதம் பிரச்சனைகள், கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். அந்த காலகட்டத்தை பார்த்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறது நல்லதை கொடுக்கும். அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்கிறது கொடுக்கும். சரி, இப்போ ராகு கேத்துக்கள் அசுப கிரகம்ன்றதுனால அது கொடுமையான விஷயங்களை தான் பண்ணுவான், கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்குமான்னா அப்படி இல்லை. ராகுவை போல் கொடுப்போர் இல்லை, கேத்துவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்றது ஜோதிஷ பழமொழி. ராகு பகவான் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தார்னா குப்பையில் கிடக்கிறவங்கள கோபுரத்தில் உட்கார வச்சுருவார். அதாவது ராகு தசையில் தான் நிறைய அரசாங்க பணி, உயர் பணி அதிலெல்லாம் வரக்கூடியவங்களாம் ராகு தசையில் பெரிய ஏற்றம் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு வேலையிலும் தொழிலிலும் பார்த்தலையானால் அந்த ராகு தசையில் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும். அது ராகு தசையினுடைய இயல்பு. பொதுவாகவே இந்த ராகு கேத்துக்கள் பார்த்தோம்னா 3, 6, 8, 10, 11, 12 இந்த மாதிரியான இடத்தில் இருந்ததேயானால் அவர்கள் மிகப்பெரிய சுப பலனை கொடுக்கக்கூடியவர், அதாவது உலக இயலுக்கு உண்டான சுப பலனை கொடுக்கக்கூடியவர்கள். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் போகக்காரகர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார், பணவரவு அபரிமிதமாக கொடுப்பார், நிறைய பாக்கியங்களை கொடுப்பார், யோகங்களை கொடுப்பார். அவர் இந்த வீடுகளில் இருந்தால்னா, அதாவது 3, 6, 8, 10, 11, 12 இந்த மாதிரி இடத்துல இருந்தால்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர ராகு பகவானை பார்த்தேன்னா ஆமேடு, எருதுசுரா, நண்டு, கன்னின்னு சொல்லக்கூடிய மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீட்டில் எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் லக்னத்துக்கு அவர் ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுத்தே தீர்வார். கேது பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானா கேதுவுக்கும் இதே 3, 6, 8, 10, 11, 12 இந்த இடங்கள் எல்லாம் நல்ல இடங்கள். இந்த இடத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். ஆனால் பொதுவாகவே கேது பகவான் ஞானத்தை எப்படி கொடுப்பார்னா, உங்களை கஷ்டப்பட வச்சு அதிகமாக கொடுத்து, அதாவது பணம் வரக்கூடிய ஸ்தானத்தில், அதாவது வேலை 6ஆம் இடம் வேலை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னா வேலையை நிறைய கொடுப்பார். அந்த வேலையை இப்போ உங்களால் பண்ண முடியாத அளவு நீங்களே போரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, திகட்டுற அளவுக்கு கொடுத்து ஞானத்தை கொடுப்பார். அதுதான் கேது பகவானுடைய பிரச்சனை. கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்தாலும் ஒருவருக்கொருவர் பார்த்திருந்தாலும் அது கேள யோகம்னு பேர். அந்த கேள யோகம்ன்றது இருக்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். அது கேது தசை நடந்தாலோ இல்லை குரு தசை நடந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தில் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, நேர் வழியாக பணம் வராது, மறைமுகமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு கேது பயிற்சியில் பார்த்தலைன்னா மீன ராசிக்கு ராகுவும் கன்னியா ராசிக்கு கேதுவும் போகிறோம். எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது ராகு பகவானுக்கு உளுந்து தானம் கொடுங்க, கேது பகவானுக்கு கொள்ளு தானம் கொடுங்க. அதே மாதிரி இது பண்ண முடியலையா, அருகில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு பார்த்தோம்னா பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கேது பகவானுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பிள்ளையார் கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு வந்தீங்கன்னா கேதுவினால் நடக்கக்கூடிய தாக்கம் குறையும். இதை தவிர கன்றுகள் வைக்கலாம். என்ன அப்படின்னா, மரக்கன்றுகள் வைக்கிறது அப்படின்னா செங்காலி மரம், அதை தவிர மரக்கன்றில் மருது, புளிய மரம், அது எப்போவுமே கிடைக்கும். ராகு பகவானுக்கு பிரீதி பண்ணணும்னா புளிய மரம் அது எப்போவுமே வைக்கலாம். அதை தவிர செங்காலி மரம் வைக்கலாம். கேது பகவானுக்கு உண்டான மரம் அப்படின்னா ஆலமரம் அது வைக்கலாம். அதை தவிர கொள்ளு செடி,
அது வந்து வைக்கலாம். ராகு பகவானுக்கு வந்து கோமேதகம், கேத்துவுக்கும் பார்த்தேன்னா நவரத்ன கற்களில் வந்து கோமேதகம் வைடூரியமும் சொல்லியிருப்பா. இது வந்து அதாவது வைடூரியம் வந்து கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கு கோமேதகம் வாங்கி போடுறது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த ராகு கேத்துகளின் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்குமே 180 பாகை, அதாவது 7ஆம் இடம் பார்க்கக்கூடியது. ராகு கேத்துவுக்கு வந்து 3ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் சிறப்பான பார்வைகள் உண்டு. அதனால் வந்து ராகு கேத்துகள் பார்க்கிற இடத்திலிருந்து இருக்கக்கூடிய கிரகங்களின் செயல்களையும் எடுத்து செய்யக்கூடிய வல்லமை பெற்றது. இப்போ ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பார்த்தேன்னா திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரியான இடத்துல வந்து ராகு கேத்துவுக்கு உண்டான ஸ்தலங்களாக கருதப்படுறது. பொதுவாகவே வந்து ராகு கேத்துக்கள் வந்து திருமண தோஷங்கள் கொடுக்கும். அதை தவிர வந்து பேச்சில் பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் ராகு பகவான் வந்து நிறைய யோகங்களை கொடுக்குறார். அபரிமிதமான ராஜயோகங்களை கொடுக்குறார், விபரீத ராஜயோகங்களை கொடுக்குறார். அதை தவிர வந்து பர்வத யோகம், மகாசக்தி யோகம், சாம்ராஜ்ய யோகம், அதை தவிர அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் வந்து ராகு பகவானுக்கு உண்டானது. கேது பகவானுக்கு உண்டானது வந்து கேள யோகம், அது வந்து கேது பகவானுக்கு உண்டானது. இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த ராகு கேது பயிற்சியில பார்த்தேன்னா நடுவில் 2 குரு பயிற்சி வருது. அதாவது 2024ஆம் வருஷம், அதற்கு பிறகு 2025ஆம் வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வந்துடுறது. இந்த காலகட்டத்தை வச்சுட்டு மேஷம் முதல் மீனம் வரை 2023 ராகு கேது பயிற்சியின் நிலை என்ன அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 8-10-2023 26-4-2025 வரலும் உண்டான காலத்தில் ராகு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துலையும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் வர்றது ரொம்ப விசேஷம். அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த ராகு கேது பயிற்சி அமையிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 3, 6, 8, 11, 12, 10 அதெல்லாம் வந்து ராகு கேத்துக்கள் இருந்ததே ஆனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 6ஆம் இடம் எப்போவுமே வந்து எந்த ஒரு இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தினுடைய பாவத்தை கெடுக்கும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகளை பற்றி குறிக்கிறது, பகையை பற்றி குறிக்கிறது, உங்களுடைய ருண ரோக சத்ரு இந்த ஸ்தானத்தை குறிக்கிறதுனால இது எல்லாத்தையுமே தடை பண்ணும், வரவிடாமல் செய்யும். பகை இருக்காது, எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். அதை தவிர வந்து எந்த ஒரு போட்டி எதாவதுலேயே இருந்தாலும் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. அதனால் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமையிறது. அதாவது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்றா வந்து சனி பகவானும் மாறிட்டார், குரு பகவானும் நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ அடுத்து ராகு பகவானும் இப்போ பெரிய ஏற்றத்தில் இருக்கார். ராகு பகவான் இப்போ மாறின உடனேலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை வரும், கவலைப்பட தேவையில்லை. அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய வேலைகளை கொடுப்பார். அதாவது இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்தவாளுக்கெல்லாம் புதிய வேலைகளை கொடுப்பார். அதுவும் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால திடீர் பண யோகங்கள் வரும். புதிதாக கடன் வாங்கி உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். கடன் கொடுக்க வேண்டியவன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். அதை தவிர நீங்கள் கடன் வசூலிக்க வேண்டி இருந்ததுனாலும் கண்டிப்பாக கடன் வசூலிக்கிறதுக்கு நிச்சயமாக அது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கொடுத்த பணம் எல்லாம் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது அவருடைய பார்வையில் வந்து 3-11 பார்க்கறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அப்பிரதட்சணம் ஆகிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது துலா ராசிக்கு 4ஆம் இடம். அதை தவிர வந்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 11ஆம் இடமான உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அது வந்து அதனால் 8ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் என்ன அப்படின்னா 4ஆம் இடத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய ஏற்றம் வரும். திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். படிப்பின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த பார்வையின் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் நினச்ச கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தாயின் உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
அதை தவிர வந்து வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகனம் நிச்சயமாக வாங்குவீங்க. ஏன்னா சனியினுடைய வீட்டையே பார்க்குறவர், அதனால் சனி பகவான் வீட்டை பார்க்குறதுனால கண்டிப்பாக புதிய வாகனம் வாங்குவீங்க. அதாவது ஒரு 2 வீலரோ 4 வீலர் வச்சுருக்கிறவங்க அப்கிரேடேஷன் பண்ணுவீங்க. லேட்டஸ்ட்டு செடான் மாடல் இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் மாடல், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து ராகு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால மறைந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மறைந்த தொழில்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரியில், ஏன்னா துளாராசிக்காரர்கள் வந்து பொலிட்டிக்கல் சினி, அதாவது ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில், அதாவது சின்ன திரை பெரிய திரை இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அது ஆர்ட் டைரக்டர்ஸு, அதாவது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரக்கூடிய நடிகைகளாக இல்லாமல் அதற்கு பின்னாடி வேலை செய்யக்கூடிய பாட்டு எழுதுகிறவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுவும் வந்து 8ஆம் இடம் சம்பந்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக மறைவிடம்னு சொல்லக்கூடியது எடிட்டிங், டார்க் ரூமில் வேலை செய்கிறது, அதை தவிர வந்து இந்த லைட் மேன்ஸ், மேலேருந்து லைட் வந்து இது பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த 1.5 வருஷ காலமும் ரொம்ப அபரிமிதமான யோகம். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படின்னா எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, பசங்களுக்கெல்லாம் போட்டித் தேர்வில் நிச்சயமான ஜெயம், கவலையே பட வேண்டாம். நீட்டு, ஐஐடி எது எடுத்தீங்கனாலும் சரி, அதை தவிர வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம், அதை தவிர வந்து உங்களுக்கு உண்டான என்ன கேட் சிஏடியா அந்த கேட் எக்ஸாமு, அதை தவிர வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எக்ஸாம்ஸ், அதாவது இந்த இங்கிலீஷு, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய விசேஷம், பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இப்போ வந்து கேத்து பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா, 12ஆம் இடத்துல இருக்கிறது கேத்து பகவான் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, வெளிநாடு, வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் சில செலவுகளை ஏற்படுத்துவார். தேவையில்லாத செலவுகள் வரும். அதை தவிர பார்த்தலையானால் க்ஷேத்ராடனம், அதாவது உங்கள் ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதை தவிர இந்த சித்தர் பீடத்துக்கு, உங்களுடைய மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வருவீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை. ஏன்னா கேத்து பகவான் ஞான காரகன்றதுனால கண்டிப்பாக இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய மடாதிபதிகளையோ உங்களுடைய குருமார்களையோ போய் சேவிச்சுட்டு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும், அதை தவிர வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். ஏன்னா 10, 12 சம்மந்தப்படுறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய அளவில் அதிகமாகும். அதை தவிர வெளிநாடு, வெளியூர், மதத்தினர் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஏற்றமான செய்தி வந்து நிச்சயமாக அதன் மூலியமாக நல்லபடியாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை கேத்து பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் விருச்சிகம்ன்றதுனால கண்டிப்பாக எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஸோ மொத்தமாக பார்த்தேன்னா ராகு கேத்து பயிற்சி வந்து ஒரு பெரிய கோல்டன் பீரியட். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறது எல்லா விதமான வெற்றியையும் உங்களுக்கு கொடுப்பார். எந்த ஒரு போட்டியிலையும் நீங்கள் வெற்றி பெற்றே தீர்வீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வெற்றி உண்டு. புதுசாக வந்து உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எதுக்காக வந்து நான் இதை பற்றியே சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, ராகுன்றவர் வந்து போகக்காரகன். அதனால் வந்து உங்களுடைய போகம், லிவிங் ஸ்டைல்ஸை மொத்தமே மாற்றிடுவார். உங்களுக்கு பணவர அபரிமிதமாக இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்குவீங்க. லேட்டஸ்ட்டு வாகனம் இருக்கக்கூடிய அளவுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கேது பகவானை வைத்து பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக 12ஆம் இடத்துல இருக்கிற கேது சிறு செலவுகள், தேவையில்லாத செலவுகள் வைத்திருந்தாலும் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சற்று பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நாட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது, வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிற காலகட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த இடத்த கெடுக்கணும். 12ஆம் இடத்தை கேது பகவான் கெடுக்கணும். அதாவது அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லக்கூடியதை கெடுக்கணும். 6ஆம் இடத்து ராகு பகவான் நல்ல ஆட்சி இது பண்ணணும். அதனால் வந்து ஊரை விட்டு வெளியில் போகிறது, நாட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் தொழில் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும். நீங்கள் அருகில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சித்திரகுப்தன் கோவில் போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. ராகு கேத்துவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் சன்னதியும் சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த ராகு கேத்து பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான பயிற்சியாக இருக்கும்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.